எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதும், அதனால் என்ன பலன்கள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். குலதெய்வம் தெரிஞ்சவங்க சரி வழிபடலாம். குலதெய்வம் தெரியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கான வழிமுறைகளையும் நான் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவுமே பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இதில் உபயோகமாக இருக்கும். எங்கள் முன்னோர்கள், எங்கள் பாட்டி அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ அதே எங்கள் அம்மாங்களுக்கு அவங்க எப்படி சொல்லிக் கொடுத்தாங்களோ அதே எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன்படி தான் நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது நிறைய குறைகள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குலதெய்வம் அப்படின்னா, நமக்கு இஷ்ட தெய்வம் 1000 இருக்கலாம். ஆனால் குலதெய்வங்கிறது கண்டிப்பாக குலத்தை காக்கக்கூடியது. நம்ம இஷ்ட தெய்வங்கள் 1000 இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு ஓடி வர்றது கண்டிப்பாக குலதெய்வத்தோட அருளாக தான் இருக்கும். நமக்கு ஆபத்துன்னு வரும்போது குலதெய்வத்தை பரிகாரம் பண்ணுங்கள், குலதெய்வத்தை கும்பிடுங்கன்னு தான் எல்லா இடத்துலையும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ குலதெய்வத்துக்குன்னு ஒரு பூஜை இருக்குது, அதை நம்ம பண்ணலாம். என்னென்னா, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளோ கடனாக இருக்கட்டும், இப்போ நம்ம மன நிம்மதி இல்லாமல் அலைவோம், இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது, இப்படி நிறையா இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 21 வாரம் விடாமல் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி பூஜை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பூஜைக்கான பலன் உங்களுக்கு 21 வாரம் முடிவுக்குள்ளேயே கிடைக்கும். உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வும் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. அது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ வெள்ளிக்கிழமை சரியாக எந்த வெள்ளிக்கிழமை அப்படின்றதெல்லாம் 2வது வெள்ளிக்கிழமையா 3வது வெள்ளிக்கிழமையா அப்படிலாம் கணக்கு கிடையாது. வெள்ளிக்கிழமையில் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு, அதாவது 10:30 12 ராவுகால நேரம். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடியே காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு உங்கள் வீட்டு வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு 10:30 மணிக்கு முன்னாடி நீங்கள் ஒரு செம்பு நிறைய தண்ணி வச்சு உங்கள் நிலப்படியில் வச்சுக்கோங்க. அது மேலே கொஞ்சம் மஞ்சள் போட்டு, கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு, அன்றைய தினத்தில் உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அந்த பூவை அந்த கலசத்தை சுற்றி வச்சுட்டு, அது வாசலில் நின்று, நீங்கள் வாசல் நிலப்படியில் வச்சுட்டு நீங்கள் வெளிப்புறமாக நின்று உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சி அந்த செம்பில் உங்கள் குலதெய்வத்தை இறங்குங்க, என்னோடய வீட்டில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த செம்பை வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வந்துடுங்க. உங்களோட பூஜை அறையில் அதை வச்சுடுங்க. நீங்கள் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு அந்த தண்ணி செம்பு தண்ணியுமே ஃபுல்லாமே உங்கள் வீடு ஃபுல்லும் எங்கே நீங்கள், அதாவது தீபாராதனை காட்டும்போது எல்லா இடத்துலையும் காட்டுவோம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் எங்கே உங்களுக்கு கஷ்டங்கள், அதாவது இப்போ சில பேர் சாப்பாடுக்கே கஷ்டப்படுறோம், சில பேர் நல்லாயிருக்கும், தாம்பத்தியத்தில் கஷ்டப்படுறோம், குழந்தை இல்லை அப்படின்ற அந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறையா இருக்கலாம் இல்லையா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் பூஜையை முடிச்சுட்டு அந்த கலசத்தில் இருக்க தண்ணியை உங்கள் வீடு ஃபுல்லுமே நீங்கள் தொளிச்சு விடணும். அதாவது அந்த பூஜை எப்படி பண்ணலான்னா, நீங்கள் நிறசம்பு தண்ணியை வீட்டில் கொண்டாந்து வச்சிங்க இல்லையா, அந்த கலசத்தை சுற்றி பூவால் உங்களால் என்ன முடியுமோ, பூ முடியலையா, ஒரே ஒரு பூ மட்டும்தான் கிடைக்குதா, அதை மட்டும் கூட வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் காலையிலையும் சாயங்காலையும் அதுக்கு தீபாராதனை காமிச்சு அதை முன்னாடி ஒரு அகல் விளக்கு வச்சு ஏற்றிக்கோங்க. உங்களுக்கு என்ன கஷ்டமோ அதை சொல்லி ஒரு சின்ன மஞ்சள் துணியில் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஒரே ஒரு ரூபா மட்டும்தான் முடிஞ்சு காணிக்கையாக வச்சுருங்க அந்த கலசத்துக்கு பக்கத்துலேயே. நீங்கள் 21 வாரமும் இதே மாதிரி பண்ணிவிட்டு வாங்க. அந்த ஒவ்வொரு வட்டமும் நீங்கள் ஒவ்வொரு மஞ்சள் துணியில் ரூபா காசு முடிஞ்சு வைங்க. 21 வாரம் முடியும் போது 21 காசுகள் இருக்கும். கடைசி 21வது வாரம் அந்த மொத்த காசையும் ஒரு சின்ன துணியில் முடிஞ்சு உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஓலைப்பெட்டியோ வேறு ஏதாவது டப்பா இருந்ததுன்னா அதில் போட்டு உங்கள் பூஜை அறையிலே வச்சுருங்க. நீங்கள் எப்போ குலசாமி கோயிலுக்கு போகிறீங்களோ அதை அங்கே சேர்த்துடலாம். இந்த பூஜையை நீங்கள் விடாமல் பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இப்போ குலசாமி தெரிஞ்சவங்க அதை கும்பிடலாம், தெரியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதே மாதிரி தான் இதே கலச முறைப்படி தான் நீங்கள் செய்யணும். ஆனால் உங்கள் குலசாமி எது அப்படின்னு நீங்கள் தெரியாத பட்சத்துக்கு நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த 21 நாள் 21 காசு நான் முடிஞ்சு வைக்க சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை நீங்கள் பண்ணணும். அந்த ரூபா காசை முடிஞ்சு வைக்க சொன்னேன்ல, அந்த காசை நீங்கள் எந்த குலசாமி உங்களுக்கு தெரியலனாலும், எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு எந்த குலசாமியை வழிபட்டாங்களோ அந்த குலசாமி எங்களுக்கு பேர் தெரியலை, இப்போ வரைக்கும் எங்களுக்கு குலம் என்னன்னு தெரியலை, ஆனால் எங்கள் குலத்தை காக்க பெத்த தாய்க்கு பிள்ளை எப்படினாலும் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி எங்களை நீ காத்தருளுமா தாயே, இல்லை அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆண் குல தெய்வமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அந்த தெய்வத்தை கும்பிட்டு ஏதோ ஒன்று தெய்வம் நம்ம காக்கும் இல்லையா, நம்ம குலதெய்வத்தை மனசார எங்கள் குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு அருள் புரி அப்படின்னு சொல்லி அந்த ரூபா காசை முடிஞ்சு வைங்க. 21 வாரம் முடிஞ்ச உடனே அருகாமையில் உள்ள ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில் போய் அந்த காசுக்கு சக்கரை பொங்கலோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணுவாங்க இல்லையா கோயிலில், உங்களோட காசு கொஞ்சம் சேர்த்து இந்த காசோடு சேர்த்து அதை கொடுத்துட்டு வந்துடுங்க. அவங்க மக்களுக்கு எல்லாத்துக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க.
இந்த மாதிரி குலதெய்வம் தெரியாதவங்க வேண்டிக்கலாம். இப்போ இன்னும் ஒரு இதோட உங்களுக்கு ஒரு தகவல் பகிர போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் தெரிஞ்சவங்க நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போவோம் இல்லையா, அப்போ கரெக்டாக நீங்கள் உங்கள் குலதெய்வத்தோட நிலை இருக்கும் தெரியுமா, அதாவது ராஜகோபுர நிலை இருக்கும்ல, அதற்கு கீழே ஒரு பிடி மண்ணை எடுத்து உங்களோட முந்தியில் முடிஞ்சு நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. என் கூடயே வான்னு சொல்லி கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. அந்த பிடி மண்ணை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நீங்கள் எப்போல்லாம் சாமிக்கு பூஜை பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அவங்க குலசாமியாக அதை நினச்சி ஒரு பூவும் சின்ன மஞ்சள் குங்குமம் பொட்டும் வச்சு வழிபட்டுட்டு வாங்க. உங்கள் வீட்டில் செல்வம் கண்டிப்பாக நிலைக்கும். குலதெய்வத்தை இந்த மாதிரி வழிபட்டு வாங்க. உங்கள் கடன் பிரச்சனையிலேருந்து எல்லாமே தீரும். உங்கள் மன பிரச்சனைகள் தீரும். உங்கள் குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக 21 வார முடிவில் நல்ல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே பகிருங்க. நன்றி, வணக்கம்.